CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். இந்த வீடியோ தமிழ் தகுதி தேர்வு 2025க்கான PGTRB, TET மற்றும் TNPSCக்கான மாடல் டெஸ்ட் சீரீஸ் என்ற ஒரு மாதிரி தேர்வு தொடராக நடத்தப்படுகிறது. ஏற்கனவே பார்ட் 1 வெளியாகியுள்ளது. இது பார்ட் நம்பர் 2. அதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் வினாக்கள் வழங்கப்படும். நீங்கள் தேர்வு எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் குழுவில் பகிர வேண்டும். அதற்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு வழங்கப்படும். அதனுடைய PDF ஃபைலும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த தேர்வுக்கு முன்னதாக எந்த பாடத்திலிருந்து வினாக்கள் வரவுள்ளன என்ற மெட்டீரியலும் உங்களுக்கு அனுப்பிவிடுவோம். அதை பார்த்து நன்கு படித்துவிட்டு அந்த வரிகளிலிருந்து தான் இந்த வினாக்கள் உருவாக்கப்படுகின்றன. எனவே இது ஒரு மாடல் டெஸ்ட் சீரீஸ் என்ற பெயரில் நடத்தப்படுகிறது. விருப்பமுள்ளவர்கள் இந்த குழுவில் சேர்ந்து கொள்ளலாம். அதற்கு நீங்கள் மாத சந்தாதாரராக ஆக வேண்டும். அதற்கு நீங்கள் கட்ட வேண்டிய தொகை மிகவும் சிறு தொகையே. அதற்கான விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்பிக்கப்படக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு அதற்கான விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேர்வை நீங்கள் எழுதுவதற்கு ஒரு பேனாவையும் பேப்பரையும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது விடைகளை ABCD இதில் எது உங்களது விடையோ அதை மட்டும் எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிரலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்விக்கு போகிறோம். இந்த வீடியோவில் கேட்கப்படக்கூடிய கேள்விகளை நன்கு வாசித்து அதன் பிறகு அதனுடைய விடைகளை எழுதுங்கள். அப்பொழுதுதான் தவறில்லாமல் முழு மதிப்பெண்களையும் பெற முடியும். இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி தமிழ் தகுதி தேர்வினுடைய 26வது கேள்வி. உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் டேஷ். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: திரு வி. கல்யாண சுந்தரனார், தேவநேய பாவாணர், கவிஞர் சுரதா, பாரதியார். 27வது கேள்வி. கீழ்கண்ட மொழிகளுள் திராவிட மொழிகளில் இல்லாத ஒன்று டேஷ். கீழ்கண்ட மொழிகளுள் திராவிட மொழிகளில் இல்லாத ஒன்று டேஷ். அதாவது கீழே இருக்கக்கூடிய மொழிகளில் ஒரு மொழி மட்டும் நம்ம திராவிட மொழிகளில் இல்லை. அது எந்த மொழின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: துளு, மலையாளம், வங்காளம், தெலுங்கு. 28வது கேள்வி பார்க்குறோம். ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்கள் அமைந்திருக்கும் என்ற வாக்கியத்திற்கேற்ற வினா எது? ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்கள் அமைந்திருக்கும் என்ற வாக்கியத்திற்கேற்ற வினா எது? கீழே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன்ஸில் எது சரியான வினா? மேலே இருக்கக்கூடிய அந்த 2 வரிகள் விடையாக அமையுமாறு ஏற்ற வினா எதுன்றது தான் கண்டுபிடிக்கணும். இப்போ முதல் ஆப்ஷன், ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்கள் அமைந்திருக்கும். அடுத்த ஆப்ஷன், ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியே அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்கள் அமைந்திருக்குமா? அடுத்த ஆப்ஷன், நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்கள் எவ்வாறு அமைந்திருக்கும்? அடுத்த ஆப்ஷன், எவ்வாறு மக்களின் அறிவொழுக்கங்கள் வளங்களாக இருக்கும்? இதில் உங்களது விடை என்ன என்பதை தெளிவாக வாசித்துவிட்டு அதன் பிறகு விடையை எழுதுங்கள். இப்போ நம்ம 29வது கேள்வி பார்க்குறோம். பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார் என்ற வாக்கியத்தில் உள்ள சந்தி பிழை நீக்கப்பட்ட வாக்கியம். அதாவது மேலே 2 வரிகள் சந்தி பிழைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த வாக்கியத்தில் என்ன சந்தி பிழைகள் இருக்கின்றன என்பதை
அது ஒரு பிழையாக இருக்கலாம் அல்லது 2 பிழையாக கூட இருக்கலாம். எது என்பதை கண்டுபிடித்து மிகச் சரியான சந்திப்பிழை நீக்கப்பட்ட வாக்கியம் எது என்பதை கீழ்கண்ட 4 விடைகளிலிருந்து தேர்ந்தெடுங்கள். இப்போ முதல் ஆப்ஷன் பார்க்குறோம். பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். அடுத்த ஆப்ஷன் பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். பாவாணர் செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றினார். எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறது போல தெரியும். ஒவ்வொன்றிலும் ஒரு சில பிழைகள் இருக்கும். எந்த ஒரு பிழையும் இல்லாத வாக்கியம் எது என்பதை தெளிவாக கண்டுபிடியுங்கள். அடுத்து 30வது கேள்வி. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் டேஷ். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று பாடியவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பாரதிதாசன், சுரதா, பாவாணர், எவருமில்லை. அடுத்து 31வது கேள்வி. நெல், திணை போன்றவற்றின் கதிர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. நெல், திணை போன்றவற்றின் கதிர் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குலை, அலகு, கதிர், கொத்து. முப்பத்தி கேள்வி. கீழ்கண்டவற்றுள் காய்ந்த தாவரப் பகுதியின் பெயரை குறிக்கும் வார்த்தை. கீழ்கண்டவற்றுள் காய்ந்த தாவரப் பகுதியின் பெயரை குறிக்கும் வார்த்தை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கள்ளி, சருகு, கவை, கொம்பு. அடுத்து 33வது கேள்வி பார்க்குறோம். சிவியல் என்பதன் பொருள் டேஷ் ஆகும். சிவியல் என்பதன் பொருள் டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சுருங்கிய காய், முற்றிய காய், சுருங்கிய பழம், முற்றிய பழம். 34வது கேள்வி. வாழை பிஞ்சு டேஷ் என்று அழைக்கப்படும். வாழை பிஞ்சு டேஷ் என்று அழைக்கப்படும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வாழை குறும்பை, வாழை கச்சல், வாழை குருத்து, வாழை கழியல். 35வது கேள்வி. கூளம் என்ற பதத்தின் பொருள் டேஷ். கூளம் என்ற பதத்தின் பொருள் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் தாவரம், காய்ந்த தண்டு, பழுத்த பழம், தானியம். 36வது கேள்வி. அவரை, துவரை முதலியவற்றின் குலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. அவரை, துவரை முதலியவற்றின் குலை இவ்வாறு அழைக்கப்படுகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ் கொத்து, குரல், சீப்பு, கதிர். 37வது கேள்வி. தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூளம் டேஷ். தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூளம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெல், வரகு, சோளம், துவரை. 38வது கேள்வி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் டேஷ். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் வரதராசனார், ஆதித்தனார், பாவாணர், இளங்குமரனார். 39வது கேள்வி. கீழ்கண்ட சொற்களில் எது தாவரத்தின் இளம் பருவத்தை குறிக்கும் சொல்? கீழ்கண்ட சொற்களில் எது தாவரத்தின் இளம் பருவத்தை குறிக்கும் சொல்? இதனுடைய ஆப்ஷன்ஸ் பைங்கூழ், காள், முதிரை, குலை. அடுத்து 40வது கேள்வி.
பூம்பிஞ்சு என்பது டேஷ் ஆகும். பூம்பிஞ்சு என்பது டேஷ் ஆகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் முற்றிய பிஞ்சு, இளம் காய், இளம் பிஞ்சு, பூவோடு கூடிய பிஞ்சு. 41வது கேள்வி. கார் என்பது டேஷை குறிக்கும். கார் என்பது டேஷை குறிக்கும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் நெல், மேகம், வாகனம், கரிப்பு. 42வது கேள்வி. கீழ்க்கண்டவற்றுள் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ். கீழ்க்கண்டவற்றுள் தாவரத்தின் அடிப்பகுதியை குறிக்கும் சொல் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கவை, சருகு, களி, சினை. அடுத்து 43வது கேள்வி. தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவின் பெயர் டேஷ். தாவரத்தின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவின் பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் குச்சு, வெங்களி, தோகை, தாள். அடுத்து 44வது கேள்வி. தாவரத்தின் இளம் பருவத்தில் தவறான ஒன்று. தாவரத்தின் இளம் பருவத்தில் தவறான ஒன்று. அதாவது கீழே இருக்கக்கூடிய 4 வார்த்தைகளில் இளம் பருவத்தை குறிக்காத ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது. அது அப்படி தவறாக கொடுக்கப்பட்ட வார்த்தை எது என்பதுதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மடலி, வடலி, குட்டி, அழியல். 45வது கேள்வி. முதிரை என்பது டேஷை குறிக்கும் சொல்லாகும். முதிரை என்பது டேஷை குறிக்கும் சொல்லாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் இளம் பிஞ்சு, தானியம், இளங்காய், தாவரம். 46வது கேள்வி. போத்து என்பது டேஷின் பிரிவாகும். போத்து என்பது டேஷின் பிரிவாகும். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிளையின், கவையின், சினையின், கொம்பின். 47வது கேள்விக்கு வந்திருக்கோம். வனிதை என்பது டேஷ். வனிதை என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெண், வயல், இளந்தாவரம், யானை. 48வது கேள்வி. இளம் பாக்கின் பெயர் டேஷ். இளம் பாக்கின் பெயர் டேஷ். நாம் வெற்றிலை கூட பாக்கு வைத்து சாப்பிடுகிறோம். அந்த பாக்கினுடைய இளம் பருவத்தினுடைய அந்த பெயர் என்னன்றதான் கேள்வி. இளம் பாக்கின் பெயர் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கச்சல், குறும்பை, கருக்கல், நுழாய். 49வது கேள்வி. முரம்பு என்பது டேஷ். முரம்பு என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காய்ந்த கிளை, வறண்ட நிலம், முறிந்த மரம், பாசன நிலம். 50வது கேள்வி. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி. அம்மி என்பது டேஷ். அம்மி என்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் பெண், படகு, ஆண், ஆழ்கடல். இந்த வீடியோவில் வந்த வினாக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதுபோன்ற மிக முக்கியமான வினாக்கள் அடங்கிய வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். இதனுடைய விடைகளை எழுதி நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்களது மதிப்பெண்களை எவ்வளவு என்று சரிபார்த்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி. இந்த குரூப்பில் சேர்ந்து நீங்களும் இந்த மாடல் டெஸ்ட் சீரீஸில் பங்கெடுத்து கொள்ள விரும்பினால் நீங்கள் இதற்கான வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெற்று நீங்களும் மாத சந்தாதாரராக மாறிக்கொள்ளுங்கள். உங்களுக்கும் PDF ஃபைலும் விடைகளும் உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை தேடி வரும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.